கவினோட ஸ்டார் படத்துக்கான ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். விமலோட அடுத்த படத்துக்கான டைட்டில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு கிருஷ்ணா அடுத்து ஒரு ஃபேண்டசி ஹாரர் படம் பண்ண போறாரு. இந்த மூவிக்கான பூஜை நேத்து போட்டிருக்காங்க. துரை சரவணன் டைரக்ஷன்ல கிருஷ்ணா, ஆதித்ய பிரசாத், மாறன், இமான் அண்ணாச்சி, ஆதித்ய கதிர் நடிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்றாரு. மஞ்சுமல் பாய்ஸ் இன்னைக்கு நைட்டு OTT-ல வந்துரும். லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் மே 6 ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. அனுபமா பரமேஸ்வரன் லீடா பண்ண போறாங்க. AR ஜீவா டைரக்ஷன் பண்ண போறாரு. விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த மூவிய அசோக வனமுல அர்ஜுன கல்யாணம் எடுத்த ரவி கிரண் கோலா டைரக்ஷன் பண்ண போறாரு. தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. யாஷோட டாக்ஸிக் மூவிக்கான ஷூட்டிங் எப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த மூவில நயன்தாரா நடிக்க வாய்ப்பு அதிகம்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அதுவும் இவங்க யாஷோட சிஸ்டர் ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மூவில ஏற்கனவே கரீனா கபூர் நடிக்க போறதா நியூஸ் வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு பதில் தான் இவங்க நடிக்க போறதா சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தில்ராஜ் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஸ்ரீகாரம் எடுத்த கிஷோர் இந்த படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். இந்தியன் 2 போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு. அது இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா வருது. ஏன்னா ஜூன்ல தான் கல்கியும் வரப்போகுது. ரெண்டுத்திலயும் கமல் இருக்காரு. கல்கி படத்துக்கு ஏற்கனவே நிறைய தடவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. சோ திரும்பவும் தள்ளி வைக்க முடியாதுன்னு இந்தியன் 2 தள்ளி வைக்க போறதா நியூஸ் போகுது. பிரதீப்போட அடுத்த மூவிக்கான டைட்டில் நாளைக்கு ரிவீல் ஆக போகுது. நாளைக்கால 9 மணிக்கு ரிவீல் ஆகும். வேட்டையன் மூவிக்கான மும்பை ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரும் சென்னை வந்துட்டாரு. இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் தான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாசமே ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிரும். தி கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போட்ட சாங் யூடியூப்ல 50 மில்லியன் வியூஸ் இப்ப ரீச் பண்ணிருக்கு. நிறைய பேர் கங்குவா ஷூட்டிங் முடிஞ்சுதான் நிறைய பேர் கேட்டீங்க. நான் முடிஞ்சிருக்கும்னு கெஸ் பண்ணி சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா ஷூட்டிங் இன்னும் முடியல. கங்குவா பார்ட் 1 முடியும் போது பார்ட் 2க்கான லீடு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 3 டேஸ்க்கான ஷூட்டிங் போகும்னு நான் சொல்லிருப்பேன். அதுக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க ஷூட் பண்ணவே இல்ல. இன்னும் அது பெண்டிங்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. மேபி எனக்கு என்ன இது டிலே ஆக காரணம்னு தோணுதுன்னா இந்த பார்ட் 2 லீடுல ஒரு பெரிய பாலிவுட் ஆக்டர் வரப்போறதா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க கால் ஷீட் இஷ்யூனால இதை இன்னும் ஷூட் பண்ணாம இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா இது எனக்கு தோணுன விஷயம் தான். மத்தபடி டப்பிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. CG ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. படத்தோட 3D கன்வெர்ட்டிங் ஒர்க்கும் முடிய போகுது. இந்த பார்ட் 2 லீடுக்கான ஷூட்டிங் தான் இப்ப பெண்டிங் இருக்கு. அதை எப்ப ஷூட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ 2 வராதுன்னு சொல்றீங்க. ஆனா பார்ட் 2 வருங்கிற மாதிரி லலித் ஒரு ட்வீட் போட்டாரு. அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. லலித்துக்கு பார்ட் 2 எடுக்கணும்னு ஆசைதான். ஆனா விஜய் அரசியல் போறதுனால நான் அது வராதுன்னு சொல்லிருப்பேன். தளபதி திரும்ப சினிமாக்கு வந்தா லியோ 2 நடக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. கங்குவா படம் 1000 கோடி பண்ணுச்சுன்னா சூர்யாவுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு அவரோட சம்பளம் 50 கோடிக்கு மேல இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1000 கோடி வருமானு நான் சொல்ல முடியாது. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா 1000 கோடி வந்துருச்சுன்னா சம்பளம் 50 கோடி இருக்காது, 100 கோடி கூட போகலாம். கோட் ஷூட்டிங் எப்ப முடியும்? கோட்ல ஸ்டார் காஸ்ட் நிறைய இருக்காங்க. ரன் டைம் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் சென்சாருக்கு போனா தான் ரன் டைம் எவ்வளவுன்னு தெரியும். ஷூட்டிங் இந்த மாசம் முடிய வாய்ப்பு அதிகம். துருவ நட்சத்திரம் எப்ப ரிலீஸ் ஆகும்? அடுத்து வரக்கூடிய ஹை பட்ஜெட் மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய ஹீரோஸோட லைனப்ல இருக்கிற மூவிஸ் எல்லாமே ஹை பட்ஜெட் ஆக்ஷன் மூவிஸ் தான். துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒர்க் போய்கிட்டே இருக்கு. ஆனா படத்து மேல இருந்த பிரச்சனை இன்னும் முடியல. சோ படம் எப்ப வரும்னு கரெக்டா தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். அரண்மனை 4 ஹிட் ஆகுமா? 200 கோடி வசூல் வருமானு கேக்குறீங்க. படம் ஹிட் ஆயிடும். நான் புக்கிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட நல்லா தான் இருக்கு. நேத்து நான் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் மூவில ஏகப்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். சோ அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகிட்டு அதனால இது ஹிட் ஆகும். ஆனா வசூல் 200 கோடி வருமாங்கிறது டவுட் தான். விடாமுடிச்சு பெண்ணிந்தியா படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதே பெண்ணிந்தியா படம் தான். கமலஹாசன் 2 தியேட்டர் 3 டிராப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. போஸ்ட்பாண்டுன்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. கரிகர வீரமல்லுவோட 24 ஹவர்ஸ் டீசர் ரெக்கார்டு அண்ட் இந்த படம் டிசம்பர்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. டிசம்பர்ல வரும்னு தான் சொல்லப்படுது. டேட் தெரிஞ்சா நான் சொல்றேன். இதோட டீசர் ஒன்னும் பெருசா ரெக்கார்ட் பண்ணல. அதனால வியூஸ் அண்ட் லைக்ஸ் நான் நோட் பண்ணல. இருந்தாலும் வேற யாராச்சும் நோட் பண்ணிருந்தாங்கன்னா நான் கேட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். சர்தார் 2 200 கோடி வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 100 கோடி பண்ணிச்சு. சோ படம் சூப்பரா இருந்தா 200 கோடி வரும். சந்தீப் வாங்கா ரெட்டியோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து ஸ்பிரிட் வரப்போகுது. அதுக்கப்புறம் அனிமல் 2 வரும். கூலி மூவிக்கான கேஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய நியூஸ் வருது இவங்க நடிக்க போறாங்க அவங்க நடிக்க போறாங்கன்னு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். இரும்புக்கை மாயாவி, ரோலக்ஸ், சிங்கம் 4லாம் கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் 4 80% கன்ஃபார்ம். மற்ற 2 மூவிஸும் 100% கன்ஃபார்ம். புஷ்பா மூவிக்கான கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 368 கோடி. தங்கலான் ராயன் அமரன் ஜூலைல வருமா? அமரன் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா 300 to 400 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். தங்கலான் ராயன் அமரன் இந்த 3 ஜூலைல வர வாய்ப்பு இல்ல. ஏதாச்சும் ஒன்னு வரதான் வாய்ப்பு அதிகம். தர்மதுரை 2 வரும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. அது வருமா வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க் இப்போதைக்கு எதுவும் போகல. சோ இப்போதைக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். லால்சலாம் OTT அப்டேட். அஞ்சான் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேக்குறீங்க. அஞ்சான் ஓரளவுக்கு போச்சு. லால்சலாம்க்கு இன்னும் அவங்க அப்டேட் விடவே இல்ல. நான் வந்தா சொல்றேன். E2 தெகடி 2லாம் வருமானு கேக்குறீங்க. இப்போதைக்கு இதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. பார்ட்டி மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த ஒர்க்கும் அவங்க பார்க்கல. சோ இந்த படமும் இப்ப ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான்.
இளையராஜா கம்போஸ் பண்ண சாங்குக்கு ராயல்டி அமௌண்ட் வாங்குறது சரியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா அந்த பாட்டு போட்டதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டை பாடினா காசு கொடுக்கணுங்கிறது எனக்கு சரியா படல. இதை யாரு கேட்கணும்னா இந்த சாங்ஸோட ஆடியோ ரைட்ஸ் யாரு வச்சிருக்காங்களோ அவங்க கேட்கணும். ஒருவேளை இந்த ரைட்ஸ் அவர்கிட்ட இருந்தா அவர் கேட்கறது நியாயம், இல்லனா தப்பு தான். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மகேஷ் பாபு தான். பென்ஸோட ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொதுக்கான அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். அரண்மனை 3 and 4ல எது நல்லா இருக்கு, இது வரைக்கும் வந்த அரண்மனை சீரிஸ்ல எது நல்லா இருக்குன்னு நம்பர் வைஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ரத்னம் யானை இதுல எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே ஆவரேஜ் தான். இருந்தாலும் ரத்னமை விட யானை கொஞ்சம் பரவாயில்ல. திரைக்கதைனா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு மைய கதை இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏலியன் உலகத்துக்கு வருது, அது ஏன் வருதுங்கிறதா கதை. ஆனா அது சீன் பை சீனா கொண்டு போறோம்ல, அதான் திரைக்கதை. ரத்னம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப்பு தான். குரங்கு படலுக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இது பக்கத்துல எங்கேயும் ஓடல, ஓடி இருந்தா அன்னைக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். ரிவ்யூ சூப்பரா வருது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெப் சீரிஸுக்குலாம் ரிவ்யூ போட மாட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இது வரைக்கும் போட்டது இல்ல, வேணும்னா சொல்லுங்க, அதுக்கும் போடுவேன். டாப் 5 ரீரிலீஸ் மூவிஸோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.